நான் ஃப்ளோரிங் உங்களுக்கு காமிக்கலாம். Yeah, திஸ் sure, இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நம்ம சர்ஜரி பண்ண போகிறது இன்னைக்கு செகண்ட் ஃப்ளோரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரிம்மிங் பண்ணுற ரூம் எல்லாமே நம்ம காஸ்மெட்டிக் ரூம். ஸோ நம்ம இங்கே காஸ்மெட்டிக்குமே பண்ணுறோம். அந்த ஹேர் சிஸ்டம்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரியும் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தட் ஏரியா. ஆமாம், இங்கே ஹேர்னா இட் இஸ் லைக் கம்ப்ளீட் A to Z ஹேருக்கு ரிலேட்டட் எல்லாமே இருக்குது. கிளினிக்கல், நான் கிளினிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து காஸ்மெட்டிக் ஏரியா. இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லவுஞ்ச் இருக்குது. ஸோ கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணுறது இங்கே எல்லாமே இட் இஸ் தட். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மினி தியேட்டர் இருக்குது. இப்போது நார்மலி கிளினிக்ஸில் வந்து சும்மா ப்ரொசீஜர் ரூம்னு சொல்லி அவங்க PRP GFC அந்த மாதிரி பண்ணுவோம். நாங்கள் அந்த மாதிரி ப்ரொசீஜரே தியேட்டரில் தான் பண்ணுவோம். ஸோ இது வி ஜஸ்ட் செட் இட் அப் ஃபார் இட். இப்போதைக்கு கிளைண்ட் இஸ் நாட் கம். பட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு PRP GFC பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து பிளெயினாக அந்த பேசிக்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணல. நாங்கள் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் பேஷண்ட் மானிட்டர் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர் செட்டப். இது மினி தியேட்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ வி கிவ் அ லாட் ஆஃப் ஹைஜீன், ப்ரைவசி ஃபார் த ஸ்மால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் ரூம் தட் யூ சீ இது அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு மினி தியேட்டர்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு விஷயம். ஆமா, ஒரு ப்ரொசீஜருக்கு அப்புறம் வி அகெயின் ஸ்டெரிலைஸ் ரூம். ஏன்னா ஒரு கிளையண்டோட ஒரு கண்டாமினேஷன் இன்னொரு கிளைண்ட்டுக்கு வராமல் இருக்குது. இங்கே ஹைஜீன் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் இந்த PRP ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், இந்த டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் PRP. அது நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஓகே. ஸோ PRP GFCs எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மேலே சர்ஜரி. அவங்களுக்கு முடி வேரோட போய் அந்த ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் a lot of people எடுத்தோடனே அந்த ஸ்டேஜ் ரீச் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் ஃபால் ஆகுறது, பிரேக் ஆகுது, அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இனிஷியலாக இருக்கும். ஏன் மோஸ்ட்டாக மக்கள் அந்த ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணலன்னா பார்த்தா தெரியாது. ஒரு டேமேஜ் வந்து அது தெரியறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பீப்புள் ஆக்சுவலி டேக் ஸ்டெப்ஸ். பட் என்ன நம்ம சொல்லுவோன்னா ருட்டீன் செக்அப், உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போவே ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேஜில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். PRP GFC, ஸ்டெம் செல்ஸ், எக்ஸோசோம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஜிஸ்ட் ஆஃப் இட் என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த பிளாஸ்மா, நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வி கிவ் இட் இந்த ஹேர். ஸோ உங்களுக்கு ஆமாம், ஸோ அந்த வேருக்கு போய் அந்த சத்து கொடுத்து அந்த முடியை வளர வைக்கிறதுக்கு. எஸ் மேம், we'll move to the next one. Sure. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி செட்டப் ஃபார் த நம்ம தலையில் இருக்க ஸ்கின் விச் இஸ் அ ஸ்கேல்ப். ஸோ மண் நல்லா இருந்தால் பிளான்ட் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. சேம் திங், நம்ம ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ப்ரீதபிளாக இருக்குது, pH பேலன்ஸ் எல்லாமே ரெகுலேட்டாக இருந்தது, தானாகவே ஹேர் க்ரோ ஆகும். நம்மளோட இந்த டேண்ட்ரஃப், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு முடி கொட்டுறதா இருக்கும். ஒன்று ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே டேக் கேர் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டில்மெண்ட். உங்களுக்கு சொன்ன ட்ரீட்மெண்ட்டுமே இதுதான். ஸோ யூ கேன் ப்ளீஸ் சிட் அண்ட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இது லோ லெவல் லேசர் தெராப்பி. ஸோ அந்த கோல் பீம் லேசர்ஸ் இருக்கறனால நம்ம ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு ஐ கோகல்ஸ் கொடுப்போம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வேர் இட். இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா த ஒன்லி ட்ரீட்மெண்ட் இந்த வேர்ல்ட்லி US FDA அப்ரூவல் வாங்கின ஹேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ்னா மினிமலி இன்வேசிவ். ஸோ நம்மளுக்கு நீடில்ஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்ம வச்ச உங்களோட சென்சேஷன் எதுவுமே இருக்காது. இது வந்து இட் பிளேஸ் இன் அ பர்டிகுலர் வேவ் லெங்த். ஸோ நம்மளோட ஸ்கின்னோட ரூட்ஸ் வரைக்கும் இட் கோஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ த ஹேர். And also helps with the oil secretion, dandruff, dry cell, dead cell எல்லாமே இது டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம முடிக்கு போகிற blood circulation இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வில் ஜஸ்ட் டர்ன் இட் ஆன் ஃபார் யூ. லைட்ஸ் மட்டும் மாறிட்டு இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு எந்த சென்சிட்டிவ் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி சேஃப். As it's my first time, I'm a bit scared. So nothing will happen. ஆமா. So this is majorly வந்து நம்மளோட ஹேர் ஃபாலோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டேஜஸில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். நம்ம முடிக்கு போற blood circulation இன்க்ரீஸ் ஆகும். So it's like அந்த dandruff ஆன பேசிக்கான ஒரு எவ்ரிடே ப்ராப்ளம் அது எல்லாருக்குமே. இந்த dandruffங்கிறது ஆமா கண்டிப்பா ஆயிலியா மாறுறது, அந்த ஹேர் லாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கேல்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும்ல. ஆமா. and there's no needle. so நிறைய பேர் வந்து ஊசிக்கு பயப்படுவாங்க. ஸோ ஈவன் ஸோ வாட் சே 12 years 13 years அவங்களுக்கு எல்லாமே இப்போ முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாமே கூட தே கேன் டேக் திஸ் ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு நீடில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வைரல் மார்க்கர்ஸ், HIV, HCV அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் நீடில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்களுக்குமே ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சுத்தமாக ஒரு ஸ்கின் கான்டாக்டே இல்லாமல் ஹேருக்கு ரூட்டுக்கு மட்டும் போயிட்டு அந்த ரூட்டை வந்து ரீக்ரோத் பண்ணி கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இது வந்து நீங்கள் யூ கேன் டேக் இட் லைக் மந்த்லி ட்வைஸ், மந்த்லி ஒன்ஸ்,
நம்மளோட ஹேர் ஃபால் பொறுத்து நம்ம எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹேர் இப்போ நம்ம ஸ்பாக்கு போகிற மாதிரி யூ கேன் கம் ஹியர், மேபி ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் எடுத்துக்கும் போது ஹேர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட இந்த ஹேர் பிரேக்கேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும். Because it's பெயின் இல்ல எதுவுமே இல்ல. I'm just wearing a goggle and sitting under some light. அவ்வளவுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் in a very ease way நினைக்கிறேன் ஒரு ஸ்கேல்ப் தெரபிங்கிறதுக்கு. ஆமா மேம் இது வந்து நம்ம லைட்டுக்கு அடியில உட்கார்ற மாதிரி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நீங்க ஏஜ் கேட்டகரியுமே சொல்லியிருந்தீங்க கிட்ஸ், ஆனாலுமே வந்துட்டு கிட்ஸ் தானுமே ரொம்ப கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ஸோ எந்த ஏஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்? நார்மலி ஹேர் ஃபால்னு பார்த்தீங்கன்னா 12-13 அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து நீடில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதனால நம்ம அந்த ஸ்டேஜ்லையுமே கொடுக்கலாம். அல்டிமேட்லி அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து. இப்போது டேண்ட்ரஃப் ரொம்ப சிவியாக இருக்குன்னா இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல்ப் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் எல்லாமே போட்டு டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இல்லை வெறும் ஹேர் ஃபால்க்கு மட்டும் வராங்க, ஹேர் பிரேக்கேஜ்க்கு மட்டும் வராங்கன்னா தென் தே வில் டைரெக்ட்லி கோ ஃபார் திஸ். ஸோ இதுவே ஒரு கஸ்டமைசேஷன் அவங்களோட சிவியாரிட்டி, அவங்களோட ஹேர் ஃபால் ஸ்டேஜ் பொறுத்து நம்ம கொடுப்போம். ரொம்ப சிவியராக இருக்குன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 2nd, 3rd செஷன்ஸில் வந்து நம்ம டேண்ட்ரஃப் ஃபுல்லாக கிளியர் ஆகி ஹேர் க்ரோத் நம்ம பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட விஷ் தான், நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸிங் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணனால நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் டேக் திஸ் லைக் அ ரெகுலர் ரொட்டீன், லைக் மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கெடியூல் பொறுத்து, மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூ கேன் டேக் இட் லைஃப் லாங் ஆல்சோ. ஜிம் மாதிரி தான், நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற மெயின்டெனன்ஸ் நம்ம ஸ்கேல்புக்கு கொடுக்குற ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் இது. ஒரு குட்டி ஒரு குவிக் ஸ்பா மாதிரி. கண்டிப்பா. ஓகே மேம், we'll move to the next thing. Sure, definitely.